சார். ஐயா உங்ககிட்ட கொட்டக்கரந்தை வச்சிருக்கீங்க. ஆமாம் சார். சொல்லுங்க இந்த கொட்டக்கரந்தைல என்ன மாதிரியான மருத்துவ தகவல் இருக்குய்யா? கொட்டக்கரண்ட வந்து கற்ப மூலிகை தான் சார். ம். உடல்ல இருக்கிற ம். எல்லா உறுப்புகளையும் பலப்படுத்தக்கூடியது. ஆ. கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல், ம். இதயம் ஆ. இல்ல எல்லாத்துக்கும் ராஜ உறுப்புகள்லாம் நல்லது இது. ஆ. இத அப்படியே பவுடர் பண்ணி, ம். ஆனா எப்படி பவுடர் பண்ணா, இந்த மாரி பூக்காத கரந்தைய எடுத்துக்கணும். ம். சின்ன சின்ன செடி. ம். பூ பூக்காத சின்ன செடி வேரோட பிடிங்கி நல்லா அலசிட்டு, ம். சுத்தம் பண்ணி பொடியா கட் பண்ணி வெயில்ல நல்லா காய போட்டுறணும். ம். காய போட்டு அதில வந்து திரிகடி கலந்து ம். 1/2 ஸ்பூன் பால்ல சாப்பிட்டு வரும்பொழுது, ம். எல்லா நோயுமே தீரும். ம். அப்படி உடலை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கும். ம். உள்ளுறுப்புகளை பலப்படுத்தும். ஓ! அப்படிப்பட்ட ஒரு தன்மை கொண்டது. ம். அடுத்து வந்து இந்த பூக்களை வந்து முண்டிப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டு மருந்து கடையில போனீங்கன்னா, ஆ. ராசாப்பா செட்டி தெருவுல ம். முண்டிப்பூன்னுவாங்க. இது கண் நோய்களுக்கு இதில ஒரு தைலம் அவங்க பண்றாங்க. ம். அதுக்காக அதை யூஸ் பண்றாங்க ம். இந்த பூக்களை. ம். நல்லா வாசமா இருக்கும் இது. ம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதில ம். தலையில முடி கொட்டுதல இளைஞர்களுக்கு, ஆமா. இளநரை, ம். முடி கொட்டுதல் ம். இதுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ம். இந்த இலை ஒரு பங்கு, ம். கரிசலாங்கண்ணி ஒரு பங்கு. ம். 2ம் காய வைத்து ம். சமமாக சூரணம் செஞ்சு, சூரணம்னா பொடி. ம். பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு, ம். அத வந்து தேன்ல திரிகடி அளவு, திரிகடினா 3 விரல் அளவு. ம். அப்படி எடுத்து ஒரு ம். 1/4 ஸ்பூன் வரும். ம். அத தேன்ல குழச்சி சாப்பிட்டு வந்தாலும் 48 நாளைக்கு ம். இளநரை மாறும். ம். 30 வயசுக்குள்ள சரிங்க. இளநரை மாறிடும். முடி கொட்டுறது நின்னுடும். முடி நல்லா கருகருன்னு நீண்டு அழகா வளரும். ஐயா நல்ல மருத்துவ தகவல் சொல்லியிருக்கீங்க. நன்றிங்கய்யா. நன்றி.